98 என்ன நடந்தது அதை சொல்லுங்க சார். போலேன் சார், நீங்க அந்த டெல்லியில இருந்திருக்கீங்க. 98 அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த பிரிவு ஏற்படுவதற்கு என்ன நடந்தது சொல்லுங்க சார். இல்ல, அவங்க சொல்லியதை செய்யவில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றவில்லை. அது அம்மா சொல்லி பார்த்தாங்க. பல பிரச்சனைகள் இருந்தது அந்த நேரத்தில். நியூ பெங்களூர் போர்ட் ட்ரஸ்ட் NMPT அதுல ஒரு மெம்பரான சர்ஃபேஸ் அண்ட் ஹைவேஸ்க்கு தம்பிதுரை மினிஸ்டரா இருந்தாரு. அங்கே சில கோரிக்கை எல்லாம் இருந்தது. அந்த போர்ட்ல கோரிக்கை இருந்தது, மற்ற இடங்களிலே கோரிக்கை இருந்தது. அதையெல்லாம் சொல்லி பார்த்தால் கண்டுக்கவே இல்லை. அம்மா கொடுத்த சிலிப்பு மெட்ராஸுக்கு வருது மறுநாள். சரி, இப்படி ஒரு 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 முன்னேற்றம் இல்லாமல் வாஜ்பாயிடம் காணப்பட்ட ஒரே காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் அந்த முடிவை எட்டினார்கள். ஒரே ஓட்டில் ஒரு ஓட்டு. அன்னைக்கு மாத்திரம் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறீங்க. சப்போஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட் தப்பி இருந்தால், அடல் பிகாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் பிழைத்திருந்தால், ஒரு ஓட்டு இல்லாமல் போயிருந்தால் எங்கள் கதி டெல்லியை விட்டே வெளியில வர முடியாது. அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆனால் அப்படி பிரச்சனையாக மாறாமல் அந்த ஒரு ஓட்டுக்காக அவர்கள் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்து விடக் கூடாது. மாயாவதியிலிருந்து எல்லோரும் சரி, எல்லோருக்கும் பேசி பிஜேபி அரசை முடித்தே ஆக வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கோடு அன்றைய தினம் எடுத்தார்கள். அதுல நலத்திட்டங்கள் மற்ற உதவிகள் தான் பிரச்சனையாக இருந்தது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு பிஜேபி ஏன் ஏடிஎம்கே ஆதரிக்குது அப்படின்னா, எடப்பாடி அணி வேணும்னு ஏன் நினைக்குது? அவங்க கால்குலேஷன் உங்களுக்கு தவறா இருக்கலாம் கண்ணன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுத்த முடிவுக்கு அதிமுக பேருக்கு அதிமுக இரட்டை இலை சின்னம் இருக்கலாம். ஆகவே இது நடத்தி போற எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நினைக்கலாம். இதெல்லாம் மனசுல வச்சுதான் பிஜேபி சொல்லுது. அதற்கும் அந்த அம்மா தானே காரணம். கடம்பூர் ராஜு இப்போ திடீர்னு இந்த நாங்க அந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அப்போ ஆதரவை விலக்கிக் கொண்டது எங்களுக்கு ஒரு வரலாற்று பிழை. அத்தகைய பிழையை செய்ததால் தான் திமுக அங்கே 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அரசில் பங்கேற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு வளர்ந்து விட்டது. அதிமுக என்பது அந்த வளர்ச்சி பாதையில் போக முடியாமல் போய்விட்டது என்ற அர்த்தத்தில் இப்போது அவர் கூறுவதற்கு என்ன காரணம் சார்? அவர் வரலாறு தெரியாம பேசுறாருங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்கள் கூட்டணியிலிருந்து வேண்டாம் என்று வாஜ்பாய் விளக்கிய பின்னால் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம் 2001. பிஜேபி கூட்டணியில கிடையாது. அந்த இவர் சொல்ற வரலாற்று பிழை அம்மா செய்யாமல் போயிருந்தால், அப்படியே வச்சுக்கோ, செய்யாமல் போயிருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. தனியா ஆட்சிக்கு வரமே. அப்புறமா அப்ப எல்லா தேர்தலையும் பாருங்க, தெரியாம மறுபடியும் போய் கூட்டணியில சேர்ந்து அதே வருஷத்துல நின்று 2004 எல்லா சீட்டும் போச்சு, 40 சீட்டு போச்சு. இல்ல 2004 மீண்டும் சேர்றாங்க. சேரும்போது போச்சு, 40 போச்சு. ஒரு இடத்துல ஜெயிக்க முடியலையே. ஆமா, இதுக்கெல்லாம் பேர் வரலாற்று பிழைதான். அவர் சொல்றது கரெக்ட். ஏன்னா கடம்பூர் ராஜு வளர்த்து விட்டது வரலாற்று பிழைதான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இன்னைக்கு எல்லாரும் முதுகுலையும் குத்தி இந்து முன்னணி கூட சேர்ந்து கடம்பூர் ராஜு அங்க போ சொல்லி அனுப்பிச்சு வச்சு RSS வளர்த்து RSS நூற்றாண்டு விழாவில் வேலுமணி கலந்துகிட்டு பிஜேபியோடு ஐக்கியமை ஏதோ ஒரு நிமிஷம் பார்த்து பிரதம மந்திரி துரத்துகிற இடத்துல இருக்கிறாரு. விளக்கம் கொடுத்துக்கிறார். என்னோட கருத்துக்கள் அனைத்தும் சிரித்து பரப்பப்பட்டு விட்டது. நான் கூறியதுக்கான திரும்ப ஒரு விளக்கம் அவர் கொடுத்திருக்கிறாரு. நான் கூறிய கருத்து வேறு அடிப்படையில் சொல்லப்பட்டது, அது பின்னர் திருச்சி கூறப்பட்டது. நான் திமுக வளர்வதற்கு அந்த கூட்டணியை முறித்து கொண்டதுதான் தவறு என்று கூறினேன் தவிர நான் வரலாற்று பிழை என்ற வார்த்தையை நான் கூறவில்லை. ஆனால் அந்த கூட்டணியை அப்போது அதை தவிர்த்திருக்கலாம் என்று ஒரு ஆலோசனையை இப்போ சொல்றாரு. இப்போ அந்த சொல்வதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அது பிஜேபி கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறோம் சார் கடம்பூர் ராஜு. வாட் யூ மீன் கண்ணன்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தவிர்த்திருக்கலாம் என்று சொல்வதற்கும் வரலாற்று பிழை செய்திருந்தார் என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்றுதான். ரொம்ப மெதுவா அடிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் தான். அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதை இப்படி சொன்னாலும் அப்படிதான். நடுவர் அதுல இருந்தவர் சார். இதையே பழனிசாமி சொல்லிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இந்து முன்னணி கூட்டத்துக்கு அனுப்பிச்சதுதான் பழனிசாமி. இந்த பழனிசாமி ஏன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு இப்படி பேசுங்கன்னு சொல்லி? ஆகவே ஏதாவது ஒரு வித்தியை செய்து நேத்திக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது, நாங்களும் ஒரு கட்சி. யார் சொல்றாரு? பழனிசாமி. வெக்கமா இல்ல?
இது வரைக்கும் அதிமுக தான் லீடு பண்ணணும்னு கொஞ்ச நாள் சொல்றேன். அப்புறம் இப்ப பார்த்தா கிடையாது, நாங்களும் ஒரு கட்சியாக அங்கம் வைக்கிறோம்.